ஒரு சாந்திரமான இடத்துல ஒரு நல்ல ப்ரோக்ரஸ் இருக்கு, அது ஆச்சரியமா. ஸோ இதே மாதிரி தான் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு யாபேஸ் அப்படிங்கிற ஒரு மனுஷனை கூப்பிட்டு வச்சுருக்காங்க. அல்லேலூயா. தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் பிள்ளையை ஆசீர்வதியும். ஆனா அம்மாவுக்கு கிடைக்காத வெளிப்பாடு பிள்ளைக்கு கிடைச்சு. அவன் ஜெயித்ததை கடவுளாக்கி கொண்டான். இருக்கிற சமுதாயத்துல இப்படி வாழணும், இப்படி வாழணும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு இல்லயத்தில் இருக்கக்கூடிய அந்த தாகம், இல்லயத்தில் இருக்கிற அந்த 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 வைராக்கியம், ஆமென், நான் என்ன செய்யணும், என் சகோதரி வீட்டுல போய் நான் கை நினைக்க கூடாது, என் வீட்டுல வந்து அவங்க கை நினைக்கணும். தேவனை நோக்கி பார்த்தா தேவனுக்குரிய கைத்து உங்களுக்கு தான் வரும். ஸோ நீங்க அறிக்கையில இருக்கலாம், நீங்க ஒரு சின்ன வீட்டுல இருக்கலாம், எப்படிப்பட்ட வீட்டுல இருக்கலாம், உங்க அளவுல தேவனை பார்க்க கூடாது, தேவன் அளவுல தேவனை பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கணம் பண்ணி வைத்திருக்கிறார். வந்தாங்கன்னா ஒரு வாரம் இல்ல ஒரு மாசமே பிரியாணி கொடுக்கக்கூடிய அளவு கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் குறைவே வைக்காத தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இதே மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம சகோதரர்கள் மத்தியில, நம்ம சகோதரிகள் மத்தியில, நம்ம சொந்தங்கள் மத்தியில நம்மை கர்த்தர் காணப்படுத்தி வைக்க விரும்புகிறார். எஸ், ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் அவருக்குள்ள ஒரு வெறி வந்துச்சு. அந்த இருதயத்தில் அப்படி சொன்னார் பாருங்க, ஆண்டவரே, எங்க அம்மா என்னை துக்கத்தோடு இந்த பிள்ளையை பெற்றதுக்கு ஆமென் பெக்காம இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்காங்க. இப்படி ஒரு பிள்ளையை பெற்றிருக்கனே அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. சார், இந்த இப்படி வாழ்க்கை வாழணுமா அப்படின்னு எங்க அம்மா நினைச்சாங்க. ஆனா அம்மாவுக்கு கிடைக்காத வெளிப்பாடு பிள்ளைக்கு கிடைச்சிச்சு. அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த வெளிப்பாடை கர்த்தர் தருகிறார். எஸ், ஆமென், அல்லேலூயா. எங்க அம்மாவுக்கு கிடைக்காத வெளிப்பாடை கர்த்தர் எனக்கு தருகிறார். எங்க குடும்பத்தாருக்கு கிடைக்காத வெளிப்பாடை கர்த்தர் தருகிறார். நான் சொல்றேன், யாருக்கு கிடைக்காத வெளிப்பாடை உங்களுக்கு தருகிறார். எஸ், அல்லேலூயா. நான் இப்படி ஒரு கணத்துக்குரியவனா இருக்கணும் ஆண்டவரே, இப்படி வாஞ்சிக்கணும் பாருங்க. இந்த வாசனங்களை நீங்க தியானிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க 1 நாளாகமோ 2 நாளாகமோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே மண்டை சுத்துறது மாதிரி. ஏன்னா அந்த வரக்கூடிய பெயர்களை பத்தி இந்த பட்டியல் விட்டுக்கிட்டு பாருங்க. பெயர்களை பத்தியே இந்த பத்திரத்துல வாசித்தா சில பேர் நமக்கு வாசிக்கவே தெரியாது. அன்னைக்கு எழுதின பத்திரங்கள் எல்லாம் வீட்டு பத்திரங்களுக்கு பார்த்தீங்களா, அதை வாசிக்கவே தெரியாது. என்னத்தை படிச்சுக்க அப்படின்னு சொல்லி தாய் நம்மளை திட்டுவாங்க. நம்ம காலேஜ் படிச்சிருந்தாலும் அந்த பத்திரங்களை வாசிக்கிறது கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி தான் இந்த 4ஆம் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இவங்க அவங்கள பெற்றாங்க, அவங்க இவங்களை பெற்றாங்கன்னு வரும். அது தலை சுத்தமா இருக்கும். ஆனா அதுக்குள்ள ஒரு முத்து மாதிரி இருக்கும் பாருங்க. ஆமென், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எஸ், சில வேளைகள் அப்படிதான் பாருங்க. நல்ல சில இடங்கள்ல நம்மளுடைய கர்த்தர் சில காரியங்கள் செய்வது அப்படித்தான். ஒரு சில வனாந்தரமான இடத்துல ஒரு நல்ல ப்ரோக்ரஸ் இருக்கும் பாருங்க, அது ஆச்சரியமா. ஸோ இதே மாதிரி தான் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு யாபேஸ் அப்படிங்கிற ஒரு மனுஷனை தூக்கி வச்சிருக்காரு பாருங்க. அல்லேலூயா. அவர் வச்சிருக்கிற பாருங்க, யாரை பெற்றாலும் உன் தலை சுத்த வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு பாருங்க. வச்சுட்டு அந்த யாபேஸ் செபிக்கிறார், வேண்டிக் கொள்கிறார் கடவுள்கிட்ட எப்படி வேண்டுதாருன்னா, ஐயோ, என்னை பார்த்து யாரும் மதிக்கல, என் தாயாரே ஏண்டா இவனை பெற்ற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஆனா நீர் என்னை ஆசீர்வதிக்கணும் சொல்றார். தேவரீர் அப்படிங்கிறார். அல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தை உச்சரிக்கிறார் பாருங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதியும் அப்படி இருக்குது பாருங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. இப்படி நீங்க சொல்லணும், வீடுகள்ல போய் என்ன செய்யணும், சொல்லணும், தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் பிள்ளையை ஆசீர்வதியும், என் வேலையை ஆசீர்வதியும். அது பாருங்க, அந்த வசனத்துக்கு வாசிங்க, கர்த்தர் நல்லவர். 1 4ஆம் புஸ்தகம் 4:10. அம்மா இந்த 9வது வசனத்தை வாசிங்க. வாசிங்க. யாபேஸ் காணம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர்
என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் ஜெபித்ததை கடவுள் அப்படி கொடுத்தார். அவன் கடவுளத்தில் வேண்டிக் கொண்டதை அதை அப்படி என்ன செய்தாராம்? செய்தார். 3 ஜெபத்தை அவர் பண்ணுகிறார். விசுவாசத்தோடு கூட பண்ணுகிறார். இருக்கிற சமுதாயத்துல இப்படி வாழணும், இப்படி வாழ்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த தாகம், இருதயத்தில் இருக்கிற அந்த 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 வைராக்கியம், ஆமென், நான் என்ன செய்யணும், என் சகோதரி வீட்டுல போய் நான் கை நினைக்க கூடாது, என் வீட்டுல வந்து அவங்க கை நினைக்கணும். என் சகோதரிகிட்ட போய் நான் எதிர்பார்க்க கூடாது, என் சகோதரத்துல போய் நான் எதிர்பார்க்க கூடாது, என்னை எதிர்பார்க்கக்கூடியவங்களாக கர்த்தர் மாற்ற வேண்டும். சில வேலைகளில் சில சொந்தங்கள் மத்தியில் நம்ம போறோம், அது தப்பு கிடையாது. அதை தப்பா எடுத்து பேசுறதுக்கு நான் சொல்ல வரல, இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சில வேலைகளில் நம்ம குடும்பத்தார், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய தாய் தகப்பனாரெல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அங்கே போய் நம்ம சில காரியத்தில் நம்ம அங்கே போவோம், பார்ப்போம், அதுதான் அப்படி. ஸோ வேத வசனத்தை பேசும்போது, கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது பேசப்படக்கூடிய இன்னைக்கு அந்த சூழ்நிலையை அல்லது பேசுகிற வார்த்தையை எதற்காக பேசுறாங்க, என்னுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து பேசுறாங்க அப்படிங்கிறத உணரணும். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்களேன், இவர் சொல்றாரு யாபேஸ் அப்படி பாருங்க, துக்கத்தின் மகன், துக்கத்தோடு பார்த்தாப்லையா. ஆனா அவனுக்குள்ள ஒரு வேகம் இருந்துச்சு, அவனுக்குள்ள ஒரு இருதயத்துக்குள்ள கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அனுபவம் இருந்துச்சு. நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஆமென், என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் சமுதாயம், என் சொசைட்டி, என்னுடைய ஜாதி, என்னுடைய கோத்திரம், என்னுடைய குடும்பத்தார், இவர்கள் மத்தியில நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. எப்படி இருக்கணும்னு சொன்னா, கணத்துக்குரியவனாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? கணத்துக்குரியவனாய் இருக்க வேண்டும், கணத்துக்குரிய பாத்திரமாய் இருக்க வேண்டும். கர்த்தரே சொல்றார், நீ என் பார்வையில் அருமையானபடினால் கணம் பெற்றாய் அப்படிங்கிறார். ஆமென். அவருடைய பார்வையில நீங்களும் நான் எப்படி இருக்கிறோமா? கணம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். இன்னும் நம்ம கணம் பெற்றவர்களாய் மாற வேண்டும். எஸ், ஹalleluya. தங்கச்சி வீட்டுக்கு போவோம், அண்ணன் வீட்டுக்கு போவோம், அக்கா வீட்டுக்கு போவோம், மாதிரி வீட்டுக்கு போவோம், நம்ம ஸ்தோத்திரம் யார் வீட்டுக்கு போவோம், தாத்தா வீட்டுக்கு போவோம், பாட்டி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வந்து ஸ்தோத்திரம் இருக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மளை கணத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் வைப்பாரா. சோ இந்த கணத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பதற்கு தான் நல்ல ஒரு விசுவாசத்தை இருதயத்துல கொண்டு வந்தார். எல்லா காரியமும் தோல்வியா இருக்குது. ஜனங்கள் யாருமே கர்த்தரை நோக்கி பார்க்கறது மாதிரி இல்லை, தேவனை ரொம்ப அதிகமா தேடுற மாதிரி இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலை, இந்த மாதிரி இப்ப இருக்கிற மாதிரி சாட்சி கிடையாது, சாப்பா கிடையாது. இப்ப இருக்கிற மாதிரி பாஸ்டர் கிடையாது, இப்ப இருக்கிற மாதிரி நல்ல விசுவாசிகள்லாம் கிடையாது, இப்ப இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் பெருசா கிடையாது. ஹல்லேலூயா. இப்ப நல்ல காரியங்களா இருக்குது பாருங்க. நல்ல பைபிள் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. ஆமென். இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளா நாம இருக்கிறோம். நல்லா கவனிங்களா, இப்போ இருக்கிற நல்ல சபை இருக்குது, நல்ல ஊழியர் இருக்கிறாங்க, நல்ல சக விசுவாச தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. இது இல்லாம நம்ம எப்போ பார்த்தாலும் செல்லுல என்ன செய்யலாம், நல்ல பாட்டு கேட்கணுமா கேட்கலாம், நல்ல ஆராதனைங்க நல்ல சேர்ந்து ஆராதிக்கணுமா ஆராதிக்கலாம், நல்ல வசனத்தை கேட்கலாமா அந்த வசனங்களை கேட்கலாம். இப்படி பல காரியங்கள் இருக்குது. ஆனா அன்னைக்கு யாபேஸ் ஒரு ஆளா இருந்தார். இப்ப சில வேலைகள் ஃபீலிங் நடக்கும் பாருங்க, நான் ஒரு ஆளா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்ல, கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு மனுஷன் சொல்றாரு, எலியா அப்படிங்கிற ஒரு மனுஷன் சொல்றாரு, ஆண்டவரே நான் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கிறேன், என்னையும் போட்டுறதுக்கு என்னையும் என்ன செய்யறாங்க, கொலை செய்யறதுக்கு தேடுறாங்களே அப்படிங்கிறாங்க. அப்ப கர்த்தர் அந்த எலியாவுக்கு சொன்னாரு, இல்லப்பா இன்னும் 7000 பேர் மீதியா இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. சோ கர்த்தர் இன்னும் எழுதிருக்காருன்னா வைத்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, நம்ம குடும்பத்துல வைத்திருக்கிறார், நம்ம பட்டணத்துல வைத்திருக்கிறார், நம்ம வீட்டுல கர்த்தர் வைத்திருக்கிறார். எதை வச்சிருக்கிறாரு? ஆமென். நம்மோடு கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பேர், நம்ம சொந்தங்கள், நம்ம நண்பர்கள், நமக்கு அறிமுகமானவங்க எல்லாம் இந்த கர்த்தரை தேடும்படியான ரட்சிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் நானும் விசுவாசித்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும்? நான் என் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்கு விசுவாசத்தை பார்த்தீங்களா கர்த்தர், அதே மாதிரி என் வீட்டா, என் மகனா இருக்கலாம், மகளா இருக்கலாம், எங்க டேடியா இருக்கலாம், எங்க சொந்த மம்மியா இருக்கலாம், எங்க சொந்தமா இருக்கலாம்,
உண்டான விசுவாசத்தை கர்த்தத்துல காண்பித்து அந்த ரட்சிப்பை சுதந்தரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்களேன். அப்படி சுதந்தரிக்கும் போது அதுக்கு முன்னால இந்த விசுவாசத்தை கொண்டு வராரு பாருங்க. எல்லாவற்றுக்கும் விசுவாசத்தை கொண்டு வராரு. ஒரு ஜெபம் பண்றதுக்கு முன்னால விசுவாசத்தை கொண்டு வரணும். அந்த விசுவாசத்துல கர்த்தருடைய வார்த்தை அதற்கு முன்பு இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. கர்த்தர் முதல்ல இருக்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, கர்த்தருடைய விசுவாசம் இருக்குது. அடுத்து நீங்க ஜெபத்தை கொண்டு வந்து பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. சோ இது இந்த சிஸ்டமேட்டிக்கான ஒரு ஜெபம் வந்துச்சுன்னா எப்படி ஜெபிப்பீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில சோ இந்த ஜனங்கள் மத்தியில நான் என் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், நான் எப்படி இருக்க வேண்டும், என் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும். மற்றவங்க கர்த்தரை தேடல பரவாயில்ல, மற்றவங்க ஸ்தோத்திரம் பண்ணல பரவாயில்ல, மற்றவங்களும் கர்த்தரை ஆராதிக்கிற பரவாயில்ல, என் சகோதரர்கள் வரல சகோதரிகள் பரவாயில்ல. ஆனா நான் அந்த சூழ்நிலையில அந்த சகோதரர் மாதிரி சகோதரிகள் மாதிரி மற்றவங்க மாதிரி சொந்தம் மாதிரி நான் பார்க்க போறது கிடையாது. நான் கர்த்தரை தேட போகிறேன். என கர்த்தரை கணத்துக்குரிய பாத்திரமாய் மாட்ட போகிறார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றீங்க? என்னை கர்த்தர் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். அந்த நோக்கம் அந்த காரணம் சாதாரணமான ஒன்று அல்ல. சும்மா லேசான இவங்களெல்லாம் என்னையும் அழைச்ச சும்மா லேசான காரியமா கிடையாது. ஏதோ இவ்வளவுதான் என்னையால முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருக்கிறாரா? நம்முடைய தேவன் யாரா? வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வமா இருக்கிறார். ஒரு ஆள் சொல்றார், கண்ணை மூணு சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமியும் படைத்த கர்த்தருக்கு எனக்கு என்ன செய்யும்? ஒத்தாசை வரும், சகாயம் வரும் அப்படிங்கிறார். சங்கீதம் 121 வாசிக்க வேண்டிய வீட்டுல போய் வாசி பாருங்க. 1, 2 வாசி பாருங்க. இப்போ இந்த மனுஷர் அப்படிதான் பாக்குறாரு. பக்கத்துல இருந்த சகோதரனை பார்க்கல, பக்கத்துல இருந்த தாயாரை பார்க்கல, பக்கத்துல இருந்த சகோதரிகளை பார்க்கல, சொந்தங்களை பார்க்கல, குடும்பத்தாரை பார்க்கல, கோத்திரங்களை பார்க்கல, எல்லாரையும் சோதரம் பார்க்கல. எப்படி பார்க்கல அப்படின்னு சொன்னா, இவங்கள மாதிரியே நாமளும் இருக்கணும். இந்த பூமியில இவங்கள மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை, இவங்களுக்கு உண்டான வாழ்க்கை தான் நமக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கல. அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு பார்வை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாருன்னா, இவங்களை காட்டிலும் நான் உயர்ந்து இருக்கணும், இவங்களை பார்க்கலும் நான் ஆசீர்வாதமா இருக்கணும், இவங்களை பார்க்கலும் நான் கணக்குரியவங்களா இருக்கணும், இவங்களை பார்க்கலும் ஏன் ஆசீர்வாதம் பெரிதா இருக்க வேண்டும். எப்படி பார்க்கிறாரு பாத்தீங்களா? உங்க சகோதரர்கள், உங்க சகோதரிகள், உங்க குடும்பத்தார், உங்க கோத்திரத்தார், உங்க வீட்டார், உங்களுக்கு சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியில அவங்களை எல்லாம் பார்க்கும்போது, ஐயோ அவங்க அப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சு அவங்களை பத்தி பொறாமப்படவும் வேண்டாம். அவங்க ஆசீர்வாதங்களை பத்தி, அவங்களுடைய சூழ்நிலையை பார்த்து பரிதாபமாகவும் இருக்க வேண்டாம். அவங்க மத்தியில கர்த்தருடைய பிள்ளைகள் நினைக்கணும், இப்படி ஜெபிக்கணும். ஜெப விசுவாசத்தோடு கூட, தேவரே என்னை ஆசீர்வதியும். ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல யாரை கொண்டு வாரீங்க? கர்த்தரை கொண்டு வாரீங்க. ஆமென். தேவனை கொண்டு வாரீங்க. ஆமென். யாரை கொண்டு வாரீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் தேவனை பார்க்கிறேன். அதான் அவர் சொல்றார், தேவனை நோக்கி. நான் யாரை பார்க்கிறேன்? தேவனை. யாரை பார்க்கிறேன்? சில பேர் அப்படி பார்ப்பாங்க பாருங்க. பக்கத்துல பார்த்தா ஒரு வீடு கட்டிட்டாங்கன்னா, நம்ம தான் கட்ட முடியல அப்படின்னு பார்ப்பாங்க. அல்லது ஒரு சில காரியங்கள் நடந்துச்சுன்னா, நமக்கு தான் கிடைக்கல, நம்மளும் பைபிள் தூக்கிட்டு போய் என்ன செய்ய அப்படிமா. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொன்னா சில பொறாமையான காரியங்கள் இருக்கும். இல்லைன்னா நமக்குள்ள தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நல்ல ஒரு ஆள் வாழ்ந்திருக்கிறாரா, பரவாயில்ல, நல்லா வாழ்ந்திருக்கணும். துன்மார்களுடைய வாழ்க்கை எப்படி அப்படின்னு சொன்னா, உள்ளே போல செழிப்பாங்க, ஆனா அறுக்குண்டு போவாங்க. அவனுடைய முடிவு வந்து அப்படிதான் இருக்கும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டுடைய பிள்ளைகள், கர்த்தரை தேடக்கூடியவங்க, நான் சொல்றத கவனிங்க. இப்ப தேவனை நோக்கி. யாரை நோக்கி? தேவரீர் அப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப நான் யாரை நோக்கி பார்க்கிறேன்? கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன். என் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன். பாவமா இருக்கிறாங்க, கஷ்டமா இருக்கிறாங்க, உண்மைதான். அப்ப நீங்களும் பாவமா இருக்கலாமா? நீங்களும் கஷ்டமா இருக்கலாமா? அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு பாருங்க. ஐயோ பாவத்தை நல்லா கவனிங்க. நான் எத்தனையோ காரியத்துல நானே பாவமா இருந்தேன், பரிதோமிக்கப்படத்தக்கவனா இருந்தேன், பரிதாபமா பேசப்படக்கூடிய ஆளா நான் இருந்தேன். ஆனா அப்படி நான் இருந்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. நான் என் சொந்த ஊர்ல போய் நான் இடத்துல நிக்கிறேன். அப்படி சில ஆட்களாம் வந்து அப்படி கும்பிடுறாங்க. என்னை பார்க்கணும் விலைக்கு போகக்கூடிய ஆளெல்லாம் என்னை வந்து பேசுறாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு தெரியுது, கர்த்தர் இவரை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இப்போ அவங்களுக்கு
புரியுது கர்த்தரை தேடுறாங்க, அதனால இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு. அடுத்த வாரத்துல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க, கர்த்தர் நல்லவர். சொந்தங்கள் மத்தியில, ஜனங்கள் மத்தியில நீங்கள் நான் எப்படி இருக்குன்னு சொன்னா பரிதாபமான நிலைக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களா இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் சொல்றேன், கர்த்தரை நோக்கி பாருங்க. எஸ் அல்லேலூயா. யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? கர்த்தரை நோக்கி பாருங்க. எஸ் இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசுவை நோக்கி பார்த்து அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து விசுவாசம் வரட்டும். அல்லேலூயா. அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து என்ன வரட்டும்? ஃபெய்த் வரட்டும். ஆமென். தேவனை நோக்கி பார்த்தா தேவனுக்குரிய ஃபெய்த் உங்களுக்குள்ள வரும். நான் சொல்றதுக்கு புரியுதா உங்களுக்கு? ஆண்டவரை நோக்கி பார்த்தா சொல்லுங்க ஆமென். ஹalleluya. மத்த இந்த சைடுல அங்கிட்டு யோசிச்சு பாருங்க. சைடுல அங்கிட்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய காரியங்கள் தான் நமக்கு நம்ம வரும்போது நமக்கு வேற ஒன்றும் பெருசா தெரியாது. ஆனா இவர் பார்க்கிறாரு, அம்மாவை பார்த்தாரு. அம்மா வந்து துக்கத்தோடு கத்தன்னு சொல்லி என்ன பேரே துக்கம் குழம்புல அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. துக்கம் அப்படின்னு சொல்லி ஆபீஸ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. வேண்டாம், அந்த அம்மாவை பார்க்க வேண்டாம். அப்புறம் சகோதரர்கள் அவங்களெல்லாம் பார்க்க வேண்டாம். இவங்களே இயேசுவை தேடலையே, ஆண்டவரை தேடலையே, கர்த்தரை தேடல. யார் தேடினாலும் தேடாட்டும் பரவாயில்ல, எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, எனக்குள்ள ஒரு விசுவாசம், நான் கர்த்தரை நோக்கி பார்த்துட்டு சொல்ல போகிறேன். தேவரீர் என்னை என்ன செய்யும்? சொல்லுங்க, ஆசீர்வதியும். இதை சொல்றதுக்கு என்ன செய்யுது? ஹalleluya. இப்ப எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, தேவரீர் என்னை ஆசீர்வதியும். தேவரீர் எங்கள் ஊழிய குடும்பத்தை ஆசீர்வதியும். தேவரீர் எங்கள் சபையை ஆசீர்வதியும். தேவரீர் எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும். இது ஒரு விண்ணப்பம். கண்ணை திறந்துதான் வச்சுட்டோம். ஆனா நம்ம கண்ணை திறந்து வச்சாலும் கர்த்தர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். என விசுவாசத்தினால் அறிக்கையின் ஜெபமாய் இருக்கிறது. இந்த ஜெபத்தை கர்த்தரிடத்துல நம்ம சொல்லி இருக்கிறோம், தேவரீர் என்னை ஆசீர்வதியும். எஸ் ஹalleluya. நம்முடைய தேவன் எப்பொழுதுமே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் கர்த்தர் மாட்டுவார். நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தர் உங்களை கொடுக்கிற கரங்களாய் என்ன செய்வார்? கர்த்தர் மாட்டுவார். உங்களை மற்றவங்களுக்கு செய்கிற கரங்களாய் கர்த்தர் மாட்டுவார். அப்படி கர்த்தர் மாட்டுவார் பாருங்க. ஒரு சகோதரி ஒரு இடத்துல இருந்து போன் பண்றாங்க பாருங்க, 2-3 பேர் ஆட்கள் வராங்க. அந்த 2-3 பேர் ஆட்கள் டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த ஆட்கள் வராங்க. நான் ஒவ்வொரு ஆளா போனை மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். எங்கேயும் வந்து அந்த சகோதரி என்ன செய்யறாங்கன்னா ஆசீர்வாதமா இருக்கிறதுனால கர்த்தர் இவங்களுக்கு என்ன செய்யறாரு? அத்தனை பேருக்கு உதவி செய்ய முடியாது கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் சொல்றேன், நம்ம சபையில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினராக வைக்க வேண்டும். எஸ் ஹalleluya. நான் இந்த தேவனை நீங்க சரியா பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த தேவனை நீங்க சரியா விசுவாசித்தீங்கன்னா, அந்த ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எப்படி வந்து கிடைக்கும்னு சொல்லி தெரியாது. ஆனா கர்த்தர் கொடுப்பார். உங்க இருதயத்துக்குள்ளாய் விசுவாசம் வர வேண்டும். விசுவாசம் அப்படின்னு சொன்னா என்னது? நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய். நான் உறுதியா நம்புறேன். ஆமென். எத்தனை பேர் கவனிங்க, உறுதியா? நான் உறுதியா நம்புறேன். யாரை நம்புறேன்? கர்த்தரை நம்புறேன். நான் உறுதியாய் நம்புகிறேன். நான் ஆண்டவரை உறுதியாய் நம்புகிறேன். என் தேவனை உறுதியா நம்புகிறேன். என்னை ஆசீர்வதிப்பார். என் தரித்திரத்தை மாற்றுவார். என் ஏழ்மையை மாற்றுவார். என் இயலாமையை மாற்றுவார். என் குறைவை மாற்றுவார். என் தேவனை நான் அப்படி உறுதியாய் நம்புகிறேன். காணப்படல, ஆசீர்வாதத்துக்கு உண்டான காரியங்கள் நடக்கல, ஆசீர்வாதத்துக்கு உண்டான காரியங்கள் காணப்படல. இல்ல, 1000 பேர் கொண்டு சபையை நம்ம கட்ட போறோம். சீக்கிரத்துல 1000 பேர் வந்து கூட போறாங்க. கர்த்தரை ஆராதிக்க போறோம். ஆனா காணப்படல, வெளியில காணப்படல, ஆனா உள்ள கண்டுகிட்டு இருக்கிறோம். கர்த்தர் அப்படி நம்மளை நடத்துவார். அதை நம்ம விசுவாசிக்கிறோம். அதுதான் காணப்படல. ஆனா காணப்படாட்டலும் என் தேவன், என் தேவரி, என் ஆண்டவர் கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார் பாருங்க. கர்த்தரை நான் பார்க்கிறேன், அவர் வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். வார்த்தையை விசுவாசிக்கிறதுனால ஆபத்தை நான் கேட்கும் போதே சும்மா சாதாரணமா கேட்கறது இல்லை. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை சொல்லுங்க ஆமென், என் எல்லையை பெரிதாக்கும். என் ஆசீர்வாதத்தின் எல்லைகள் என்ன செய்யட்டும்? பெருசா. அப்படி கர்த்தரை பாருங்க. உங்களுக்கு உங்க பிள்ளைகள் கர்த்தர் பெரிதான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் பெரிதானவைகளை காண்பீர்கள். அப்படிதான் ஒரு மனுஷனை கூப்பிடுறார், நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஹalleluya. நான் காண வேண்டாம். யோவானின் புத்தகம் 1:50 பாருங்க, பெரிதானவைகளை நீ காண்பாய். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, தேவன் சொல்றாரு பாருங்க.
இப்போ இருக்கிற காரியங்கள்லாம் கிடையாது. உங்க வீடு, உங்க குடும்பம், உங்களுக்கு உண்டானது எல்லாமே சாதாரணமானது கிடையாது. பெரிதானவைகளை கர்த்தர் காண வைப்பா. எஸ், ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன், நான் இருக்கிற லொகேஷன்ல என் வீடை பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் இருக்கிற வீடு எங்க வீடா தான் இருக்கு. அடையாளம் சொல்லணும்னா அவங்க எதை சொல்லுவோம்னா தேக்கு மரத்தை தான் சொல்லணும். சுற்றிலும் நான் பார்த்த அளவுல எங்கேயுமே தேக்கு மரத்தை பார்த்தே இல்லை. பெரிதாக்குங்க, உங்க இருதயத்தை பெரிதாக்குங்க, உங்க உள்ளத்தை பெரிதாக்குங்க. கர்த்தர் திறந்த சுற்றில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் அதெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. ஆண்டவர் வந்தா நம்ம அவரோட கூட போவோம். அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் பேர் வேற மாதிரி. அவர் சொன்ன சீசர்லாம் அவர் இயேசு போகும்போது கலங்கினார். யோவான் 14:1 அவர் சொல்றாரு, உங்க ஏன் இருதய கலங்கணும் அப்படிங்கிறார். நான் பிதாவனத்துல போறேன், பிதாவனத்துல பெரிய பெரிய வீடெல்லாம் இருக்கு அப்படிங்கிறார். பெரிய பெரிய வாசஸ்தலங்கள்லாம் இருக்குது, எல்லாருக்கும் ஒவ்வொரு வீடு இருக்கு அப்படிங்கிறார். அவர் வைத்திருக்கிற வீடு, நல்ல கவனிங்க, தேவன் வைத்திருக்கிற வீடு தங்கமயமான வீடாயிருக்கு. அது பரலோக ராஜ்யத்துல, அது நித்திய ஜீவ காலமா. ஆனா அதுக்கு முன்னால் இந்த பூமியில பெரிய தேவனை நாம் என்ன செய்ய வேண்டியது? பூமியில மகிமைப்படுத்த வேண்டும். அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், இதுவரைக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன காரியங்கள் நடக்கலாம், இதுவரைக்கும் ஒரு சில பெரிய காரியங்கள் நடந்திருக்கலாம். உங்க வேலையில, உங்க தொழில, உங்க குடும்பத்துல நினைச்சு பார்த்திராத ஆச்சரியமான காரியத்தை, பெரிதான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க விசுவாசித்த அந்த மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாங்க மரியாளும் மார்த்தாளும். அவர் நல்ல போதிக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டாங்க. அவர் சில காரியத்தை சுகமாக்குறார் என்று சொல்லி கேள்விப்பட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல மரித்தாலும் உயிர்ப்பிக்க வல்லவர் என்று சொல்லி. அதனால இயேசு வந்தார். ஆண்டவரே, நீர் இங்க இருந்தா என் சகோதரன் மரித்து போயிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப இல்ல, அவன் எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கல்லறையில் வச்சிருந்தாங்க. சரி, அந்த கல்லறை பக்கத்துல இயேசு போனார். இயேசு போய் அந்த மனுஷனை பார்த்து சொன்னார், மரித்த செத்து போன மனுஷனை பார்த்து சொன்னார், லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்னாரு. மரித்து போன மனுஷன் வெளியே வந்தான். எஸ், ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய அற்புதங்களை, அவ்வளவு பெரிய சுகத்தை, அவ்வளவு பெரிய விடுதலையை, அவ்வளவு பெரிய சுகம், மரித்து போன மனுஷனை உயிரோடு கூட எழுப்பின ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். என் ஆண்டவர், நான் சொல்லுகிற இயேசு, அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தந்த தேவனாய் இருக்கிறார். இந்த உயிர் தந்த தேவன் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? தேவனை நம்புறீங்களா? ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில பெரிதான காரியங்கள், பெரிய ஆசீர்வாதங்களை நான் கண்ணில் பார்ப்பேன் ஆண்டவரே. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடமிருந்து அந்த பெரிதான காரியங்களின் வாழ்க்கையில் நடக்கும். என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கும், என் வேலை காரியத்தில் நடக்கும், என் வீட்டு காரியத்தில் நடக்கும், என் தொழில் காரியத்தில் நடக்கும். கர்த்தர் அதை செய்வதை நான் பார்ப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எஸ், பட்சபாதம் இல்லாத தேவன். இன்னைக்கு தான் நீங்க வந்திருக்கலாம், நீங்க புதுசா வந்திருக்க நான் சொல்றேன், கர்த்தர் அப்படி உங்க வாழ்க்கையை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். அடுத்து சொல்றாரு, 3வது சொல்றாரு, தேவரீர் என்னை பிளஸ் ஆசீர்வதிக்கணும். 3வது என்ன சொல்றாரு? 2வது என்ன சொல்றாரு? அந்த ஆசீர்வாதம் பெருசா இருக்கணும் ஆண்டவரே. 3வது சொல்றாரு, வாசிங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். 3வது சொல்றாரு பாருங்களேன், உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்ன செய்யணும்? விலக்கி காத்துக்கொள்ளணும். தீங்கான காரியம், கெட்ட காரியம், தீய காரியங்கள், தீய செயல்கள், அது என்னை துக்கப்படுத்தக்கூடாது, அது என்னை வேதப்படுத்தக்கூடாது, அது என்னை கஷ்டப்படுத்தக்கூடாது. அந்த தீங்கான காரியத்துக்கு விலக்கி என்னை காத்துக்கொள்ளும். எஸ், ஆமென். இப்படி ஜெபிக்கிறீங்களா? நீங்க உலகத்தையே தீங்கு துக்கப்படுத்துகிறது. கொரோனா அப்படிங்கிற COVID-19 உலகத்தையே துக்கப்படுத்து, உலகத்தையே கஷ்டப்படுத்து, உலகத்தையே வேதனைப்படுத்து. அந்த தீங்கான காரியம் என்னை துக்கப்படுத்தக்கூடாது, என் வீட்டை துக்கப்படுத்தக்கூடாது, என் பிள்ளைகளை துக்கப்படுத்தக்கூடாது, என் குடும்பத்தை துக்கப்படுத்தக்கூடாது. அதற்கு விலக்கி காத்துக்கொள்ளும். என் மகன் கீழ்ப்படுத்தி உள்ள பிள்ளையாய் கர்த்தர் மாட்ட வல்லவர். என் வீட்டை ஆசீர்வதிக்க நீ வல்லவர், என் வீட்டை காத்துக்கொள்ள வல்லவர், என் குடும்பத்தை காத்துக்கொள்ள வல்லவர், என்னை நீங்க காத்துக்கொள்ள வல்லவர்.
தீங்கு உங்களை துக்கப்படுத்தாது என கர்த்தருடைய கரத்தினால் அவர் காக்க வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய கரம் நம்மளை காக்கும். சொல்லாமே உங்க வீட்டை காக்கும், உங்க பிள்ளைகளை காக்கும், உங்க குடும்பத்தை காக்கும். நீங்க எங்க போனாலும் தேவனுடைய கரத்தினால் காக்கப்படுவீர்கள். கர்த்தர் காக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் என் போக்கையும் என் வார்த்தை இது முதற்கூடிய எண்டெண்டைக்கும் கர்த்தர் காப்பார். எஸ் ஆமென். சங்கீதம் 121 வாசித்து பாருங்க. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு காக்கிற தேவன். தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு காக்கிற தேவன். உன்னதமானுடைய மறைவு சர்வ வல்லவருடைய நிலைவு உங்கள் மேல இருந்து காக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்க பக்கத்துல 1000 பேர் 10,000 பேர் விழுந்தாலும் உங்களை அணுகாமல் காக்கிற தேவனாய் இருக்கிறார். துன்மார்க்கர்களுக்கு வீழ்ச்சி உண்டு, ஆனா தேவனை அடைக்கலமாய் தாவரமாக பாதுகாப்பாக புகலிடமாய் நீங்கள் நம்பி இருப்பீர்கள் என்று சொன்னால் தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு காக்கிற தேவனாய் இருக்கிறார். காக்கும் தேவன் எனக்கு உண்டு, என்னை காக்கிற தேவன் உண்டு. இப்படி நீங்க சொல்லுவீங்களா? உங்க இருதயத்துல வைத்து உங்க நெஞ்சில கையை வைத்து காக்கும் தேவன் உண்டு, காக்கும் தேவன் உண்டு. தீங்கு அணுகாமல் காக்கும் தேவன், தீங்கு அணுகாமல் காக்கும் தேவன், தீங்கு அணுகாமல் காக்கும் தேவன். எஸ் ஹalleluya. கர்த்தர் காப்பார். எஸ் ஆமென் ஆமென். தகப்பனே நீர் எங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறீர். உங்க எல்லாரும் கர்த்தர் காப்பார் பாருங்க. அவர் சொல்றார், இந்த மாதிரி ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்டார். இது வந்து ஒரு ரோல் மாடலா கர்த்தர் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நீ ஜெபித்து பாரு. சகோதரி மத்தியில் நீ கடன் பெற்றவனா இருப்ப, சகோதரிகள் மத்தியில கடன் பெற்றவங்களா இருப்பீங்க, உங்க குடும்பத்தார் மத்தியில கடன் பெற்றவங்களா இருப்பீங்க. சோ இப்படி நீ விசுவாசித்து பாரு. நீ என்னை நோக்கி நீ பாரு. நீ என் வார்த்தை இப்படி நீ கேட்டு பாரு. வார்த்தையை வச்சு நீ இப்படி ஜெபித்து பாரு. அது உன் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறார். எப்போதுமே கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வைத்து விசுவாசமாய் நம்பிக்கையாய் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டார். அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். சில பேருக்கு ஜெபிக்கிறதுக்கு என்னத்து ஜெபிப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் வச்சிருக்க மாதிரி அப்படி இருக்கிறாங்க. சோ அப்படி அல்ல. ஜெபம் அப்படிங்கிறது கர்த்தர் நமக்கு புதுசு புதுசா கட்டு தருகிறார். விசுவாசம் அப்படிங்கிறது புதுசு புதுசா கட்டு தருகிறார். நம்பிக்கை என்பது புதுசு புதுசா கட்டு தருகிறார். வார்த்தையை கர்த்தர் புதுசு புதுசாய் கட்டு தருகிறார். அடுத்த வாரம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாரம். இந்த வாரம் எனக்கு என்ன தருகிறார்? அந்த வாரம் முழுவதும் அதை நான் வைத்து ஜெபிக்கணும், அதை விசுவாசிக்கணும். அது என் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கணும். என் குடும்பத்துல என்ன நடக்குது என்பதை நான் பார்க்கணும். என் வாழ்க்கையில் என்ன நடக்குது, என் வேலையில் என்ன நடக்குது, என் படிப்புல என்ன நடக்குது என்பதை நான் பார்க்கணும். என் தொழில் என்ன நடக்குது, என் ஊழியத்தில் என்ன நடக்குது என்பதை நான் பார்க்க வேண்டும். அப்பதான் கர்த்தருடைய பெரிதான ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். அதற்காகவே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென் ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாதத்தின் எல்லை பெரிதாக்குவார். தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் அதற்கு விலக்கி காத்துக் கொள்வார். எல்லாரும் இப்படி காத்துக் கொள்வார். ஆமென் ஹalleluya. சோ கர்த்தர் அப்படி நடத்த வல்லவராக இருக்கிறார். இதனாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம். புதிதாக வந்திருக்கிற ஆட்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். சகோதரிக்காக கொஞ்சம் அவங்க எதிர்த்து நின்னாங்கன்னா, சகோதரி எதிர்த்து நின்னீங்கன்னா கொஞ்சம் ஜெபிக்கலாம். தம்பிக்காக ஜெபிக்கலாம். அவங்க பேர் என்ன பேரு? எசக்கியா. கர்த்தர் நல்லவர். தம்பி பேரு ராஜேஷ் கண்ணன். ராகேஷா? ஓ 2 பையங்க இருக்காங்க. ஒரு 2 பேர் இருக்காங்க. கர்த்தர் நல்லவர். எங்க இருந்து நீங்க வரீங்க? வந்துட்டோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் ஹalleluya. அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஏதாவது ஜெப குறிப்பு இல்ல? நீங்க சொல்லுங்க, 2 வார்த்தை சொல்லுங்க. சரி. சுரேஷ். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். குடும்பத்துக்காக தொழிலுக்காக ஜெபிக்கலாம். கொஞ்சம் முழங்கால் படிக்கலாமா? சரி. கர்த்தர் குடும்பத்துக்கு ஆறுதல் தரணும். 1 மாசத்துல பாருங்க ஆண்டவர் தேடி வந்திருக்காங்க. ஆமென். கர்த்தர் இசைக்குமா அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ராகேஷ் கண்ணனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இன்னும் சதீஷ் சுரேஷ்குமார் சதீஷ் இந்த ஆமென் ஆமென். அவங்க எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரணும் பாருங்க. ஜெபிக்கலாமா? இந்த ஆமென் சகோதரி அருமையான சகோதரிக்கு ஓ ரிகமலா ரபா. ஓ கர்த்தர் நல்லவர் பாருங்க. எஸ் ஹalleluya. அன்னைக்கு ஆமென் கணத்தை கர்த்தர் யாபேசுக்கு தந்தது போல ஆசீர்வாதத்தையும் ஆமென் ஆசீர்வாதத்தினுடைய எல்லை பெரிதாகுவதையும் கர்த்தர் தந்தது போல
அது மாதிரி இயேசுவின் நாமத்தினால தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு அன்னைக்கு காத்தது போல இந்த அருமை சகோதரி இன்னைக்கு வந்திருக்கிற அந்த தம்பி அவங்க சகோதரி இன்னும் 2 குமாரர்கள் இவங்க எல்லாம் பாருங்க அவங்களும் ஆலயத்துக்கு வரணும். இந்த வாஞ்சை எப்படி வந்து பாத்தீங்களா? எஸ் ஹalleluya. இந்த ஆமென் முதல் ஆராதனையில கர்த்தர் நமக்கு 2 பேரை புதிதா கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் 2 பேர் வரணும்னு வாஞ்சை கொண்ட விசுவாசம் கொண்ட சகோதரியை கர்த்தர் ஆசீர்வதித்து ரேமா லக்கா ரேகமா லபா ஹalleluya ஹalleluya. எஸ் கணத்துக்குரிய பாத்திரமா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் எல்லை பெரிதாய் மாற்றி பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து படிப்பு வேலை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய கரம் இருந்து காத்துக் கொள்ளும்படியா இயேசுவின் நாமத்தில் தேவரீ உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். என் சகோதரிக்காக பிள்ளைகளுக்காக கர்த்தரை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கிடைக்க வேண்டிய சகல நன்மையும் கிடைக்க வேண்டிய சகல ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாய் கிடைப்பதாக பரிபூர்ணமாய் கிடைப்பதாக பரிபூர்ணமாய் வருவதாக தெய்வமே நீ காத்துக்கொள்ளும். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே நீங்க காப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். வரவேற்கிறோம் உங்களை. தொடர்ந்து வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். கொஞ்சம் முழங்கால் போட்டுருங்க. உங்க எல்லாருக்கும் ஜெபிக்க போறோம். கர்த்தர் நல்ல அவ்வளவு ஒரு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் தான். ஆமென். நீங்க கேட்கணும், ஆண்டவரே நான் யாபேசை போல கணத்துக்குரிய பாத்திரமாய் மாற வேண்டும். எல்லாம் அப்படி கேட்கறீங்களா? ஆமென். தேவரீர் என்னை ஆசீர்வதியும். அவரை நோக்கி பார்த்து அப்படி கேளுங்க. தேவரீர் எல்லாம் பெரிதாக்கும். நீங்க எல்லாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? நீங்க எல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெரிதார் இந்த பூமியில கண்டு அனுபவிக்கக்கூடியவங்களா? நீங்க அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறத உங்க குடும்பத்தா உங்க சகோதரர் உங்க சகோதரிகள் தான் நம்ம சகோதரரை பார்க்கணும். அந்த ஆசீர்வாதம் அவ்வளவு பெருசா இருக்கணும். எஸ் ஹalleluya. அப்படி ஆசீர்வதிக்கப்படும் போது தீங்கு துக்கப்படுத்தக்கூடாது. சத்துருவோ வந்தனோ பொறாமையோ எந்த கண்ணோ துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும். ஏசப்பா ஏசப்பா தேவரீ எங்களை அப்படி கணத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுங்க அப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இதோ எனக்காகவும் வந்திருக்கிற யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. என் தேவனை நோக்கி பார்க்கிறேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி உங்க கரம் எவ்வளவு இருந்து தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு நீர் அதற்கு விலக்கி காத்துக்கொள்ளும்படி ஒவ்வொரு வீட்டையும் காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதியும். ஆசீர்வாதத்தின் எல்லையை பெரிதாக்கும். நன்மைகளின் எல்லையை பெரிதாக்கும். சுகம் விடுதலை சமானம் உண்டாயிருப்பதா இதை ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆன்லைன் மூலமாய் கேட்கின்ற பார்க்கின்ற ஒவ்வொருவரின் குடும்பத்தை கர்த்தர் அப்படி ஆசீர்வதியும். எல்லையை பெரிதாக்கும். நீங்க துக்கப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொள்ளும். இந்த கரம் இருந்து காத்துக்கொள்வதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய கரம் தொடர்ந்து இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். நம்ம அப்படி உட்காரலாம். ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல ஸ்தோத்திரம் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைக்காக ஆமென். நாம கர்த்தர் நல்லவர். உங்க கையில எடுத்து வச்சுக்கோங்க. காணிக்கை கையில எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. தசம பாகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஆமென். கோல் இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லா விதமான ஆமென் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அவரே கணத்துக்குரியவராக இருக்கிறார். அதை வச்சுக்கோங்க. நான் அதுக்காக ஜெபிக்க போகிறேன். வேத வசனம் ஆமென். நீதிமொழிகள் 3 அதுல 9 10 இப்படி சொல்லிக்கிறது பாருங்க. உன் பொருளாடும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை காணமனு. நீதிமொழிகள் 3 அதனுடைய 9 10. உன் பொருளாடும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை காணமனு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். ஹalleluya. எஸ் கர்த்தருக்காக நான் கொடுக்கிறேன். அதை கர்த்தருக்காக கொடுக்கிறேன். மனப்பூர்வமா கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து பாருங்க. நான் நினைக்கிறேன் ஒரு சகோதரி எனக்கு OAP வந்துச்சு பாஸ்டர் அப்படின்னு ஒரு 100 ரூபாயை கொடுக்குறாங்க. கர்த்தர் பாருங்க அவங்க நினைச்சு பார்க்கிறாத பல லட்சங்கள் வருவதற்கு வழியை கர்த்தர் உண்டாக்கி தருகிறார். நேற்று தினத்தில் அப்படி ஒரு சாட்சி சொல்றாங்க பாருங்க. ஒண்ணுமே இல்லாம சகோதரி தான் நினைச்சு பார்க்கல, யோசிக்க பார்க்கல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதனால நம்ம ஏதோ நம்ம கொடுத்துட்ட குறைபடுறோம் அப்படின்னு நினைக்க கூடாது. நான் பார்க்கிறேன் கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்க கையில் அப்படி எடுத்து வைக்கணும் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளுடைய கையில் அப்படி எடுத்து வைக்கும் போது குறைவே கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அப்படி நான் வரக்கூடிய நாட்கள் அந்த சாட்சி எப்படி நீங்க கேட்பீங்க பாருங்க. சாட்சி சொல்ல பாருங்க.
கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால உங்க கரங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை கனம் பண்ணுவதாக இருக்க வேண்டும். கொடுக்கிறமே அப்படின்னு சொல்லி இருக்க கூடாது. இது கர்த்தரை கனம் பண்ணக்கூடிய காணிக்கையாக தசமபாகமாக இருக்கிறது. என் களஞ்சியத்தை கர்த்தர் பூரணமாய் நிரப்புவார். என் களஞ்சியம் நிரம்பி மற்றவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தரின் பாத்திரத்தை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தருக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரை கனம் பண்ணி ஆண்டவரே உங்க விதைக்கின்ற அந்த விதையை, இந்த கொடுக்கின்ற காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா, கர்த்தர் அதை பழகி பெருக செய்யும்படியா, பொருளாதாரத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை, பணத்துல ஒரு நிறைவை காணத்தக்கதா கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிறேன். நிரம்பி பூரணமாய் வழியட்டும் ஆண்டவரே. ஓவர்ஃப்ளோ மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக பாத்திரத்தை நிரப்புகிறவர், பாத்திரத்தை நிரப்பி வழியை செய்கிற ஆண்டவர். கர்த்தர் அப்படி ஆசீர்வாதத்தை நிரப்பி வழியை செய்வதற்காய் நன்றி. இந்த காணிக்கை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. கர்த்தரை கனமணி கொடுக்கிற காணிக்கை ஆண்டவர் தசமபாகத்தை கர்த்தர் ஆசீர்வாதத்தை நிறைவாக்குவதற்காய் ஸ்தோத்திரம். கரத்திலே கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிளஸ் ஒரு பாட்டை பாடும்போது ஆமென் கர்த்தருக்காக கொண்டு வந்திருக்கிற காணிக்கை நாம ஆமென் ஆண்டவருக்காக விதைக்கலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சீக்கிரமா கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். நேற்று தினத்தில் உடனே சொன்னதுனால எபினேசர் கொஞ்சம் தடுமாறுது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல பாட முன் வர வேண்டும்.
காணிக்க பாட்டு அடுத்த வாரத்தில் போய் பாடக்கூடிய பிள்ளைகள் நீங்கள் முதலே சொல்லணும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அடுத்த சர்வீஸ்க்கு ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னால் சொல்லிட்டோம். ஆமாம், அந்த சர்வீஸ் ஆன்லைனில் போடுறதுனால அது அந்த ஏற்கனவே முன்கூட்டி சொல்லிட்டோம். ஆனால் அதனால் நேற்று சொன்னதுனால ஒரு பேர் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். ஜெபிக்கலாம். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களோடு கூட கர்த்தர் இருந்து இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அழகாய் மகிமையாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை தந்து எஸ் ஹல்லேலூயா ஆராதிக்க துதிக்க பாட அந்த கிருபையை தந்து ஆமை நீங்கள் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாரம் முழுவதும் நடத்துங்க. எஸ் தேவரி சகோதரர்கள் மத்தியில், சகோதரிகள் மத்தியில், குடும்பத்தின் மத்தியில், சொந்தங்கள் மத்தியில், கோத்திரத்தார் மத்தியில், குலத்தார் மத்தியில், ஜாதியார் மத்தியில், இனத்தார் மத்தியில் ஆமை நாமே ஆண்டவரை கணத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் கர்த்தர் வைத்து ஓ தேவரின் ஆசீர்வதித்து அந்த எல்லையை பெரிதாக்கி தேங்க்யூ ஓ தீங்கு துக்கப்படுத்தாத கூட கரம் இருந்து காத்து நடத்தும்படியாக மீண்டும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இருக்கிற எல்லாரையும் போய் காத்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். சபை ஊழியத்தை தேவ மக்களை காத்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நாத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. அவர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் சுகமும் பலனும் சமாதானமும் வந்திருக்கிற யாரோடு கூட சபையோடு கூட ஊழியத்தோடு கூட உலகத்தில் இருக்கக்கூடிய சகல புஸ்தகங்களோடு கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிரம்பி நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.